ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. கௌதம் வாஸ்மேனன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ மம்முட்டி ஒரு போலீஸ் டிடெக்டிவ் ஏஜெண்டாக இருப்பார். இவர் ஏற்கனவே போலீஸாக இருந்தவர் தான் அந்த வேலையை வேணான்ட்டு இந்த வேலைக்கு வந்திருப்பார். இவர்கிட்ட பெருசாக எதுவும் கேஸ் சிக்காது. எல்லாமே சொதப்பலான ஒரு கேஸ் தான் இருக்கும். பெரிய கேஸ் எதுவுமே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு பர்ஸு, அதை கண்டுபிடிக்கணும். அந்த பர்ஸுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அதை டிடெக்டிவ் பண்ணிவிட்டு இவர் போவார். அதை அப்படியே வாட்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பர்ஸு யாரோடையது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி சம்பவம் என்ன, இறுதியில் இந்த கேஸ் எப்படி பெரிய கேஸாக மாறுது, இது எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தாவே மம்முட்டி அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் நல்லாவே வந்திருக்கு. ஒரு பர்ஸு, அந்த பர்ஸுக்குள்ளே ஒரு கேஸு, அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அதை சுற்றின மற்ற கேரக்டர் அப்படி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் மற்ற கேரக்டருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான படம் தான். ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பீடு இல்லை. அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி ஒரு சில கேரக்டர்கள்லாம் பார்த்து பழக்கப்பட்ட கேரக்டரே இருக்குது. பல 100 படங்களில் பார்த்தா அதே கதையை இங்கே திருப்பி எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு தான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் புதுமையான சீன்ஸ் இவன் கையாளவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தர்மத்துக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி எடுத்துருக்கலாம். ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.